இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டில் நார்மல் டைமில் இருக்கட்டும், அப்படிலாம் ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டுங்க, நம்ம தேங்காய் கொஞ்சம் அதிகமாக நம்ம உடச்சி வச்சுட்டா நம்ம என்னதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலுமே கொடுங்க அந்த தேங்காய் கெட்டு போயிருங்க. அந்த மாதிரி தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கேன். கட்டாயம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தேங்காய் போல் எடுத்திருக்கேன். இந்த 3 தேங்காய் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கர்ச்சி போன்னு எடுத்துக்கோங்க. கர்ச்சி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் உள்ளுக்குள் நல்லா ஈரத்தன்மை இருக்குங்க. அந்த ஈரத்தன்மையை நீங்கள் துடைக்கிறதுக்காக இந்த துணி வச்சு நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கணுங்க. இது போல் நீங்கள் எத்தனை தேங்காய் வச்சிருந்தாலுமே அந்த தேங்காய் உள்ளுக்குள்ளே ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஈரத்தன்மையை நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்து பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க. அந்த அரை லெமன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் தேங்காய் மேலே தேய்ச்சி விடுங்க. இது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்டாலே போதுங்க. அந்த தேங்காய் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வளவளப்பு தன்மை ஏற்படாமல் அது மட்டும் இல்லாமல் கலருமே மாறி போகாமல் அப்படியே இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் எல்லா தேங்காய் மேலுமே அந்த லெமனை வச்சு நல்லா நான் தேய்ச்சி கொடுத்துருங்க. தேய்ச்சி கொடுத்து பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லெமனை நீங்கள் சைடில் வச்சுக்கலாங்க. சைடில் வச்சு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேங்காயில் நீங்கள் சைடில் வச்சு விட்டுட்டு ஒரு கவர் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கவர் ஒன்று எடுத்து வச்சுட்டு அந்த தேங்காய் நம்ம வச்சு இல்லையா அந்த தேங்காய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவர் உள்ளுக்குள்ளே நீங்கள் தலை திருப்பி வச்சுக்கணுங்க. இது போல் நீங்கள் தேங்காவை தலை திருப்பி வச்சுக்கணுங்க. அப்போ தாங்க அந்த தேங்காய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்கள் தேங்காய் ஃபுல்லாகவே நான் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்போ போல் நீங்கள் நல்லா டைட்டாக கட்டி விட்டு உங்கள் வீட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சு விட்டு பாருங்கள். ஒரு மாதம் ஆனாலுமே தேங்காய் கெட்டு போகாமல் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த